அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களான நீங்கள் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாளை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி பெருவிழா உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழும் இந்த சித்திரை மாதம். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகின்றனர். மதி நிறைந்த நாளான அன்றைய தினம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் மனம் நிறைந்த வாழ்க்கை அமையும். அந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜையை முறையாக மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வார்கள். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் என்ன தடை இருந்தாலும் அகலும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில்தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றார். அதே போல் நமக்கு பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்க்கை அமைந்து கொள்ளுங்கள். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வார்கள். அதேபோல் அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் என்ன தடை இருந்தாலும் அகலும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில்தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றார். அதே போல் நமக்கும் பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் முக்கியமானவை. ஒன்று நிலவு நிறைந்த நாள், ஒன்று நிலவு மறைந்த நாள். நிலவு நிறைந்த நாளில் நாம் விழா கொண்டாடுகின்ற போது இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நிலவு மறைந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் அகலும். அது போன்ற நாட்களில் கடல் அருகில் நாம் சென்று பார்த்தால் தண்ணீர் மேல் நோக்கி எழுவதை காணலாம். அலை எழும்புவது போல அலைபாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைப்பதற்காகவே இது போன்ற வழிபாடுகளை நாம் முன்னோர்கள் மேற்கொண்டனர். ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு உள்ளது. செட்டிநாட்டு பகுதியில் இந்த சித்ர பௌர்ணமியை சீரும் சிறப்பமாக கொண்டாடுவது வழக்கம். பூஜை அறையில் விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைப்பர். சூரிய வெளிச்சத்தில் கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பர். சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஆகிய இரண்டும் வைத்து கொழுக்கட்டை இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பலா வாழை மாம்பழம் முழு நொங்கு இளநீர் போன்றவற்றையும் சித்ரகுப்தனுக்கு படைக்க வேண்டும். வெண்கல சட்டியில் மண்ணுடன் தண்ணீர் வைத்து அதன் மேல் ஒரு செம்பும் வைத்து அதில் 3/4 அளவிற்கு தண்ணீர் நிரப்பி மாங்குழலை தேங்காய் வைத்து வழிபட வேண்டும். கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி கரகமாக வைத்து வழிபடும் போது நான் மழையளவு செய்த பாவத்தை கடுகளவாக குறைத்து எழுது என்று, கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக உயர்த்தி எழுது என்றும் சொல்லி கும்பிட வேண்டும்.
அதோடு இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன். அருள் கூர்ந்து செய்த பாவத்தின் அளவை குறைத்துவிடு என்றும் புண்ணியத்தை செய்ய நீயே வழிகாட்டு என்றும் மனமுருகி சித்திரகுப்தனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைக்க வேண்டும். ஜவ்வரிசி பாயாசம், அப்பளம், பானகம், நீர்மோர் வைத்து வழிபடலாம். இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்தவர்கள் இரவு நேரத்தில் நிலவை பார்த்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமியான இன்றைய நாளில் மிதுனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சூரியன் லாபஸ்தான சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம தைரியஸ்தானத்திற்கு உரியவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய தைரியமான முயற்சிகள் பலிக்க இருக்கு. புதனும் இணைந்திருப்பதால கல்வி முதலிய விஷயங்கள் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. புதனும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் அறிவுபூர்வமான செயல்களில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு 9ஆம் பாவத்தில் இருப்பதால வெளிநாடு, உயர்கல்வி, புதிய தத்துவ சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்குதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவ்வளவு நாட்களாக படித்து முடித்து வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்திய உங்களுக்கு தற்போது நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இதனால் ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசியில் குரு இருக்கிறார். சனியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலும் சப்தமஸ்தானத்திலும் விழுவதால் நண்பர்களால் சங்கடங்கள் வரலாம். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் தலையிட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருங்க. நம்பிக்கை குறையும். கேது 3ஆம் பாவத்தில் இருப்பதால் சகோதரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். மனதில் குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இத்தருணங்கள்ல மிதுனராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாளை வணங்குங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். என்ன என்று பார்க்கும்போது, பெருமாளை வணங்குங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.